அரசியலமைப்பு சட்டம் பட்டியலின மக்களுக்கு கொடுத்த பாதுகாப்புக்கான அத்தனை பிரிவுகளையும் இன்டர்பிரேஷன் மூலமா இவன் அப்படியே சுரண்டி எடுத்து நாளைக்கு தோல் இருக்க சொலம் முழுங்கின கதையா அவ்வளவையும் முடிச்சிருவான்றான். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற மாட்டான், ஒன்னும் பண்ண மாட்டான். பிஜேபி இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு பின்னாண்ட என்ன பண்ணுவான் அப்படின்னா டோட்டலா முடிச்சிருவான். அங்க அவன் முடிக்கிறான்னா இங்க இவன் இருக்கிறான் பாருங்க, திமுக காரன், அவனை விட கொடிய விஷயம் இவன். பிஜேபியாவது நேரடியா பட்டியலின மக்களோட மோதுது, ஆனா துரோகத்தின் உச்சமா திமுக இருக்குது. தோல்ல கை போடுறான், சமூக நீதி அரசுங்கிறான், பட்டியலின மக்களுக்கு எல்லாமே செய்யறாங்கிறான், திட்டங்கள் அறிவிக்கிறான். அதோட திட்டம் அறிவிப்பதோட முடிஞ்சிருது. அதுக்கு பின்னாண்ட வெளியில வருதானா இல்ல. தாட்கோங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சான். தாட்கோங்க எங்களுடைய அமைப்பு சார்பா பல்வேறு கோரிக்கைகளை வச்சுட்டோம். தாட்கோங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சியே அதுல எத்தனை பட்டியலின மக்கள் வெளியில பொருளாதார ரீதியா முன்னேறி இருக்கிறாங்கன்னு அந்த அறிக்கையை வெளியே கொடுக்க முடியுமா? வெள்ளை அறிக்கையா கேட்டோம். ஒரு 10-12 மாவட்ட தாட்கோ அலுவலகங்களுக்கு முன்னாண்ட போராட்டம் நடத்தணும். இன்னைக்கு வரைக்கும் இல்ல. தாட்கோங்கிற ஒரு நிறுவனத்துக்கு அரசு பட்ஜெட்ல ஒதுக்குற நிதி எவ்வளவுனீங்கன்னா 100 கோடி ரூபாய். ஆக திட்டங்கள் அறிவிக்கிற பணம் இல்லை, திட்டங்களை செயல்படுத்தல. இந்த இடத்துல எல்லாம் யாரு இருக்கிற? நீ இருக்கிற, உன் பங்காளி இருக்கிறான். திமுக இருக்குதுன்னா திமுக பங்காளி அதிமுக இருக்கிறான் ஆட்சியில. செய்யற இடத்துல நீ இருந்த, எந்த இடத்துலயாவது பறையம்பல்ல இருந்தானா, போஸ்டிங் போடுற இடத்துல எந்த இடத்துலயாவது ஒரு பறையன் தலைமையில நீ என்னைக்காவது இன்டர்வியூ நடத்தி அவன் எல்லாத்தையும் பறையனா போட்டானா? ஒரு பல்லன் இருந்து எல்லா போஸ்டிங்கும் பல்லர்களுக்கு கொடுத்துட்டானா? அந்த இடத்துல எந்த காலத்துல யார நீ பறையனையோ பல்லனையோ வச்சிருந்த? டிஎன்பிஎஸ்சி தலைவனா எத்தனை பறையனை வச்சிருந்த? அப்ப உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கறது மூலமா திமுக என்ன சொல்ல வருது? பறையர்களுக்கு நாங்க நிறைய செஞ்சிட்டோங்கிறோம். அனுபவித்த பறையர்கள் வீதிக்கு வர தயாரா இல்ல. அதுல இடஒதுக்கீட்டுல அரசு பணிக்கு போன பட்டியலின பிரிவை சார்ந்த சகோதரர்கள் தனக்கு பின்னாடி தன்னுடைய சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு தயாரா இல்ல. நாதியற்ற ஒரு சமுதாயமா இந்த சமுதாயம் போயிட்டே இருக்குது. இன்னைக்கு இல்ல அப்படின்னா மீண்டும் அடிமையாக, மீண்டும் தீண்டாமையை நோக்கி நீ போகக்கூடிய சூழல் வந்துருங்கிறதா நிதர்சனமான உண்மை. அரசு பணியாளர்கள் யாரும் வீதிக்கு வர தயாரா இல்லை. இந்த மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு தயாரா இல்லை. இவனை திராவிட இயக்கங்கிற பேர்ல பெரிய சூழ்ச்சி விலை பின்னி இவனை வெளியில வர முடியாத, இவன் பொதுத்தளத்துக்குள்ளேயே சுருங்க வைக்கிற கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறான். எங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கிறது? இடஒதுக்கீட்டினுடைய சூழ்ச்சியை பேசுவியா, இல்ல சமூகத்துல சமூக நீதிங்கிற பேசி உன்னைய பின்னடைவுக்கு இழுத்துட்டு போறானே அந்த திராவிட இயக்கத்தினுடைய சூழ்ச்சியை பேசுறதா? எந்த சூழ்ச்சியை பேசுறது? சுத்தி சுத்தி சூழ்ச்சி வலைய பின்னி நடுவுல உன்னைய ஒரு திட்டு மாதிரி வச்சிருக்கிறானே. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதுல உழுவ, இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதுல உழுவ, அந்த பக்கம் வந்தீங்கன்னா அதுல உழுவேன்னு சொல்லி சுத்தி சுத்தி பின்னி வச்சிருக்கிறானே வலைய.